பொதுவாக நிறைய பேருக்கு இந்த வெயிட் லிஃப்டிங் பண்ணுறவங்கலாம் பார்த்தா ரகடா காட்டு மிராண்டித்தனமா அவ்வளோ வெயிட்டை தூக்குறாங்கல்ல, அவங்கள பார்க்கும்போது ஒரு கல் மாதிரி தான் தெரியும். ஆனால் முழுக்க வெயிட் லிஃப்டிங் அப்படின்றது ஸ்ட்ரென்த்தை மட்டும் பேஸ் பண்ணி கிடையாது. முழுக்க ஸ்ட்ரென்த்தோட சேர்த்து ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல பாடி பில்டர் பார்த்தீங்கன்னா, நல்ல பாடி வச்சிருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது இவங்க எத்தனை கிலோ வேணா ஈஸியாக தூக்கிடுவாங்கன்ற மாதிரி தெரியும். ஆனால் உண்மையை சொல்ல போனால் அவங்க வெயிட் கேட்டகரியில் உள்ள ஒரு வெயிட் லிஃப்டரோட அவங்களால சத்தியமாக போட்டி போட முடியாது. ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், வெயிட் லிஃப்டிங் அப்படின்றது ஸ்ட்ரென்த்தையும் தாண்டி அது ஒரு கலை. வெயிட் லிஃப்டர் அந்த வெயிட்டை லிஃப்ட் பண்ணும்போது அவரோட பாடியும் அந்த வெயிட்டும் பார்த்தீங்கன்னா பூமியோட கிராவிட்டியோட போராடிக்கிட்டு. நம்மள ஒரு வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன் பார்க்குறோம்னா நார்மலாக பார்ப்போம். ஆனால் அதே ஒரு வீடியோ எடுத்து ஸ்லோ மோஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வெயிட் எவ்வளோ அழகாக மேலே போகும் அப்படின்றது. இதில் இன்னொரு அழகான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க 200 கிலோ வெயிட்டுக்கு மேலே தலைக்கு மேலே தூக்குவாங்க. அது கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஒரு 2 அடிக்கு மேலே வரும்போது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த வெயிட் ஆனக்குள்ள நிற்கும். அதை நம்ம ஸ்லோ மோஷனில் பார்த்தா கண்டிப்பாக பார்க்க முடியும். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வெயிட் லிஃப்டிங் அப்படின்றது எவ்வளோ அருமையான ஒரு கலை அப்படின்றது. நம்மளோட கைகள் அவ்வளோ பெரிய வெயிட்டை ஒரு 0.001 செகண்ட் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் மிதக்க வைக்கும்.